5000 ஆண்டுகள் பழமையான மெசபடோமியா எனும் ஈராக் நாட்டில் இருந்த ஒரு நகரம் தமிழர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தது. உங்களுக்கு தெரியுமா? அந்த நகரத்தின் பெயர்தான் ஊர். ஊர், லாகாஷ், கிர்சு, நினிவே போன்ற நகரங்களில் அகழ்வாராய்ச்சிகள் செய்யப்பட்டது. பிரிட்டிஷ் தொல்லியல் அறிஞர் சர் லியனார்ட் உல்லி ஊரை அகழ்வாராய்ச்சி செய்தார். அவர் கண்ட காட்சி உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. தங்க கிரீடங்கள், யந்திர வீணை, மாணிக்கக் கற்கள் மற்றும் தந்தங்கள் கிடைத்தன. ஆனால் ஒரு சிறிய சிவப்பு மணி உலக வரலாற்றை மாற்றிவிட்டது. ஏனென்றால் அது இந்தியாவிலிருந்து வந்தது என உறுதிப்படுத்தப்பட்டது. இதன் மூலம் கிமு 2600 முதல் 1900 வரை ஒரு மிகப்பெரிய கடல் வர்த்தகம் இருந்தது உறுதியாகிறது. மிளகு, ஏலக்காய், லவங்கப்பட்டை, பருத்தி ஆடைகள், தந்தம், தேக்கு, மாணிக்கக் கற்கள் மற்றும் சிவப்பு மணிகள் வர்த்தகம் செய்யப்பட்டது. இந்த சிவப்பு மணிகள் செய்யும் தொழிற்கூடங்கள் ஈரோடு மாவட்டம் கொடுமணல் அகழாய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. கிமு 3500 ஆண்டுகளுக்கு முன்னரே நம் முன்னோர்கள் கடலை வென்றனர், உலகை வணிகத்தால் இணைத்தனர். அவர்களின் மரபணு இன்றும் அந்த மண்ணில் கிடைக்கிறது. யூப்ரடீஸ் நதிப்படுகையில் கிமு 2500 முதல் கிபி 500 வரையிலான காலகட்டத்தில் மண்ணில் புதைக்கப்பட்ட மனித எலும்புகளிலிருந்து மரபணு ஆய்வு நடத்தப்பட்டது. அந்த எலும்புகளில் மைட்டோகாண்ட்ரியல் DNA-M 65A1 என்ற வம்சாவளி கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வம்சாவளி உலகில் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே காணப்படுகிறது, திண்டுக்கல் மாவட்டத்தில். ஆம், திண்டுக்கல் தமிழர்களின் முன்னோர்கள் மெசோபொட்டேமியாவில் வர்த்தகம் மட்டும் செய்யவில்லை, அவர்கள் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்தனர். இங்கு கிடைக்கப்பெற்ற சிவப்பு மணிகள் சிந்துவெளி மற்றும் கீழடியை ஒத்திருக்கின்றன. இந்த அகழ்வாராய்ச்சி பணிகள் இன்னும் முடிவடையவில்லை. சர்வதேச ஆய்வுக் குழுக்கள் மீண்டும் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் ஆய்வுகளை தொடர்ந்து வருகின்றன. மேலும் பல புதிய தரவுகள் விரைவில் வெளிவரப் போகின்றன.